இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே இல்லையா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா அம்மாக்களுக்கும் என்னுடைய இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் மதர். நியூவாக குழந்த பிறந்திருக்க மதர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய ஹாப்பி மதர்ஸ் டே. எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் குழம்பும் இட்லியும் தான் வச்சுருந்தேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. என்னோடய மதர்-இன்-லா வீடு வந்து கீழே தான் இருக்குது, எங்கள் வீட்டுக்கு கீழே. அதனால் அவங்களுக்கு போய் விஷஸ் பண்ணிவிட்டு நான் செஞ்ச சிக்கன் குழம்பு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதனால இன்றைக்கி வந்து லஞ்ச் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிக்கன் பிரியாணியும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவியும் தான் வச்சு கொடுத்தாங்க. அவங்களோட சமையல் சொல்ல வேண்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா சமைப்பாங்க அவங்க. அதனால் ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் அவங்கக்கிட்டே சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அம்மாக்களோட அருமையெல்லாம் நம்ம அவங்க கூட இருக்கும்போது நமக்கு சுத்தமாக தெரியல. அவங்கள விட்டு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது. அவங்க நமக்காக எவ்வளோ விஷயத்த வந்து கடந்து வந்திருக்காங்க, நம்மளை எவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஒரு மதர் ஆனதுக்கப்புறம் தான் அதோட இது என்ன அப்படின்றது நமக்கு தெரியுது. என்ன நீ இப்போ தானே குழந்தை பெற்றிருக்க, அதுக்குள்ளே உனக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்காதீங்க. இதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போது அவங்களெல்லாம் நினச்சி பார்த்தா இத்தனை வருஷமாக நம்மளை வளர்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து விட்டுருக்காங்களே அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. கடைசியில் பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மீஷோலேருந்து எங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. டிவி யூனிட் மாதிரி ஒன்று வந்து வுட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இப்போ பிரிச்சுட்ருக்காரு. இன்றைக்கி வந்து 2 அம்மாவுக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போனோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரத்தில் இப்போ நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போனால் சரியான கூட்டம். நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, அந்தளவுக்கு கூட்டம். அந்த ஏரியாவே ஃபுல்லாக வந்து ரொம்ப ஜாமான மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து சாரீ செக்ஷன் மட்டும்தான் போயிருந்தோம். அங்கேயுமே பார்த்திங்கன்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸாக இவ்வளோ ஆஃபர்ஸாக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ரொம்ப எதிர்ச்சியாக தான் போனோம், எங்களுக்கு தெரியாமல். நான் இதில் உங்களுக்கு ஒவ்வொரு சாரியாக காமிச்சிருப்பேன். அங்கே வந்து 270லேருந்தே வந்து டெய்லி வியர் சாரீஸில் இருந்துச்சு. நான் வந்து அம்மாவுக்கு வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி சாரீஸ் தான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் இருந்துச்சு. அங்கே சரியான கூட்டம், நம்மளால் அது பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. நானும் ஓகே அதில் வந்து புகுந்து அம்மா 2 பேத்துக்கும் வந்து சாரீ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஒவ்வொரு சாரியுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து ரேட்டும் இருந்துச்சு, கம்மி ப்ரைஸ்லேருந்தே இருந்துச்சு. இன்னொன்று அங்கே வந்து கிஃப்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. 1000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் அங்கே வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போய் நல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா May 15 வரைக்கும் அங்கே வந்து ஆஃபர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எதுக்கும் போய் கேட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரியோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் சாரீ செக்ஷன் மட்டும்தான் போனோம். ஆனால் இந்த கிட்ஸுக்கு, பாய்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு எல்லாம் இன்னும் நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சாரீ எடுக்கிறது கூட நான் சீக்கிரம் எடுத்துட்டேங்க. ஆனால் அங்கே பில் போடுறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும் போல். நான் சாரீ எடுக்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ சாரீ எடுத்து முடி, நான் போய் பில் கவுண்டரில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நின்றுட்டாரு. ஏன்னா நாங்கள் பாப்பாவை வந்து அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருந்தோம், மதர்-இன்-லா கிட்டே கொடுத்துட்டு வந்திருந்தோம். அதனால் நாங்கள் சீக்கிரம் போகணும். அதனால நாங்கள் வந்து அவர் போய் பில் போடுற இடத்துல நின்றுட்டாரு. நானும் சாரீ செலக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாரீ வாங்குகிறோமோ இல்லையோ ஒவ்வொரு சாரியும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு சாரியை இங்கே பார்த்துட்டு இருந்தேன். நான் ப்ரைஸோடு உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்களும் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை நம்மளும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நாங்கள் பிளான் பண்ணி போனது வந்து அம்மாவுக்கும் மதர்-இன்-லாவுக்கு மட்டும்தான் சாரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை எடுக்க சொன்னார், ஆனால் நான் தான் எடுக்கலை. இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஆஃபரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன். டெய்லி வியர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டெம்பிளுக்கெல்லாம் போட்டு போகிற மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு கொஞ்சம் ஹை குவாலிட்டியான பட்டு சாரீ மாதிரி சாரீஸும் நல்ல ப்ரைஸில் இருந்துச்சு, கம்மி ரேட்லேயே இருந்துச்சு. ஸ்கூலுக்கெல்லாம் கட்டிட்டு போகிற மாதிரி இந்த டிஷ்யூ காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனால் கலெக்ஷன்ஸ் தான் அங்கே வந்து அவங்க அடுக்கிக்கிட்டே இருந்தாங்க. இங்கே தீர அவங்க வந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பட்டு சாரீஸ் அந்த மாதிரியுமே அங்கே நிறைய இருந்துச்சு. அந்த கலெக்ஷன்ஸுமே அங்கே கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரைஸில் இருந்துச்சு. அதாவது ஒரு 500 to 700க்குள்ளேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரீஸ் பார்க்குறக்கு.
அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் போய் மறக்காமல் அங்கே வாங்கிக்கோங்க. இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் 670 தான் இதோட ப்ரைஸு. ஓகே, இதை இதே நம்ம வந்து பார்த்து வச்சுக்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். அதுவும் இந்த saree வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி, 700 தான். அதே மாதிரி கிளாத்தும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதை தொட்டு பார்க்குறக்கே. இந்த ஆஃபர் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் வந்து மதியமே வந்திருப்போம், பாப்பாவே கூட்டிகிட்டு வந்திருப்போம். எல்லா செக்ஷனுக்கும் போய் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா பாப்பாவுக்கு கொஞ்சம் துணி எடுக்க வேண்டியது இருந்துச்சு. மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா விட்டுட்டு வந்த ஒரே ரீசன்னால நாங்கள் saree செக்ஷனை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து saree வாங்கிட்டு எப்படியோ நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களோட மதர்ஸ் டே வந்து இப்படி தான் போச்சு. நாங்கள் வந்து அம்மாக்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் தான் கொடுத்தோம். நீங்கள் உங்கள் மதர்ஸ்க்கு என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.